ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 24. இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க, சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முலாம்பழம் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம். அப்புறம் வந்து வெஜிடபிள் அதிகமா எடுத்தா வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அப்படி கிடையாது, ஃபைபர் அதிகமா கிடைக்கும். அதுக்காக நீங்க வந்து ஒரு அளவுன்னு ஒரு விஷயம் நாங்க எதுக்கு பிளேட்ல காமிக்கிறேன், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ அதனால நம்ம வந்து அளவா எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அந்த குவான்டிட்டி காட்டுறேன் பார்த்தீங்களா? ஒரு வெஜிடபிள் எடுத்தா கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறேன், 2 எடுக்கிறேன்னா அதில் பாதி எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான். இப்போ வந்து ஒயிட் ரைஸ் கம்மியாக எடுத்துக்கலாம்ல, வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம்ல. அது ஒயிட் ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபில் கொடுக்காது. ஒன்லி வந்து காப்ஸ் இருக்கனால உங்களுக்கு அகெயின் அது மேலே வந்து நாட்டம் அதிகமாக இருக்கும். பட் நம்ம ஃபைபர் உள்ளதா நம்ம வந்து இந்த மில்லட் ரைஸு மற்றதெல்லாம் சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில்லிங் கொடுக்கும். ஸோ இதுதான் சரிங்களா, நமக்கு தேவையானது வந்து ஃபைபர். ஸோ அதனால அதை சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நீண்ட நேரத்துக்கு பசி இல்லாமல் இருக்கும். சரிங்களா? நமக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்களும் கிடைக்கும். அப்புறம் வாணி சிஸ்டரோட பர்த்டேன்னு சொல்லி நேற்று சொல்லவும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் நான் இது சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன்னு சொல்லி ரெசிபிஸ் எல்லாமே போடுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து அந்த இதையும் நீங்கள் நோட் பண்ணணும். கமெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ என்னோட ஃபுட் லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னொருத்தவங்களோடது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது சாப்பிடலாமான்னு என்கிட்ட கேட்டிருப்பாங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன், கமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணால் உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்பப்போ வெயிட் குறையவே மாட்டேங்குது, ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சம்டைம்ஸ் ஸ்டக் ஆகும், சம்டைம் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் கூட இருக்கும், முன்ன பின்ன அதிகமாகிற மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ பீரியட்ஸ் டயத்தில் இருக்கும், இல்லை நார்மலாகவே சம்டைம் இருக்கும். அதெல்லாம் ஒரி பண்ணிக்க கூடாது. நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா, சின்னதை கூட சீட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நமக்கு வெயிட்டில், அதாவது நம்பரில் எந்த சேஞ்சஸ் இல்லைனாலும் எப்போவுமே நமக்கு இன்ச்சஸில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை நோட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியல் வெயிட் செக் பண்ணுறதை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அக்கா, நான் வந்து இவ்வளோ ஹைட் இருக்கேன், இவ்வளோ வெயிட், நான் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஒன்றுமே இல்லை, நான் வந்து எல்லாத்துக்கும் நான் பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும். எனக்கு கமெண்ட்ஸ்க்கே ரிப்ளை பண்ண முடியல, அப்படி இருந்து நான் எல்லாத்துக்குமே பண்ணிட்டுருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் கூகுளில் போயிட்டு ஐடியல் வெயிட் கால்குலேட்டர்னு போட்டிங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அது எல்லாமே ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ கவலைப்படாதீங்க, செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு நான் போகிறேன் சிஸ்டர், என்னால் ஃபுட்டு வந்து எப்படி கரெக்டாக எடுத்துக்கிறேன்னு தெரில அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் கரெக்டாக ப்ரோட்டீன் ஃபைபர் அது உள்ளது மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அதுதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து நாங்கள் வீட்டிலேருந்து சாப்பிட்றத நீங்கள் பேக் பண்ணி கொண்டு போய் சாப்பிடணும். ஸோ அதுதான். பட் அதுக்கு நீங்கள் தான் எஃபோர்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம அதுக்கு தான் நம்ம தான் எஃபோர்ட் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். வீட் தோசை, அதாவது கோதுமை தோசை 2 சாப்பிட்லாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பாக சாப்பிட்லாம். மதியத்துக்கு எடுத்துக்கிட்டா நீங்க 3 கூட சாப்பிடலாம். ஏன்னா தின்னா தானே இருக்கும், அதனால ரொம்ப கனமா சொல்லலைன்னா லைட்டா. அப்புறம் நட்ஸ் போட்டு ஜூஸ், இந்த நட்ஸ் ஜூஸ் இருக்குல்ல, அது டெய்லி குடிக்கலாமா? அப்படி காலைல பிரேக்ஃபாஸ்டா? கண்டிப்பா குடிக்கலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? அதுல உங்களுக்கு இந்த ஒரு நட்ஸ் ஜூஸ் நைட்டு எல்லாத்தையும் போட்டு சோக் பண்ண போறோம், காலைல அதை அப்படியே அரைச்சு குடிக்க போறோம், அவ்வளவுதான். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆனால் அந்த நட்ஸ் ஜூஸில் வந்து வாழைப்பழம் பால் சேர்த்தா கெயினுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம வெறும் நட்ஸ், நான் சொல்லியிருப்பேன், பாதாம் அது நட்ஸ் ஜூஸ் ரெசிபி டெல்லி தமிழச்சின்னு போட்டாலே உங்களுக்கு வரும், அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்னோட வெயிட் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அது வந்து இதில் கொடுத்தா, அதாவது வாட்ச் கடைகளில் கொடுத்தா சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டுறீங்க. ஆமாங்க, பண்ணுவாங்க. ட்ரை பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 60.10 வந்து இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு முன்னாடி சரி அவங்களுக்கு காஃபியை போட்டு கொடுத்துடலான்னு போட்டு கொடுத்துட்டு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா மல்லி இருக்கு இல்லையா, வரமல்லி, இந்த மல்லியை வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டு ஒரு நல்ல ஒரு கப்பு ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதை வந்து காலையில் வந்து எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்க போகிறோம். இது வந்து தைராய்டு உள்ளவங்களுக்கு அவ்வளோ நல்லது, வெயிட் லாஸ்க்குமே நல்லது, மெட்டபாலிசம் லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. நம்மளோட அஞ்சரைப்பட்டியலில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதையே டெய்லி ஒன்று எடுத்தாலே போதும். அப்புறமா வந்து கையோடு வந்து டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. குடிச்சிட்டு அரிசியை களைஞ்சி குக்கரில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த வர்ணிகா ஃபுட்ஸ்லேருந்து இந்த சத்துமாவு கஞ்சிலாம் அனுப்பிச்சிருந்தாங்கல்ல, அதில் இந்த நிறைய இன்க்ரீடியன்ட்ஸு, அதாவது கம்பு, கேப்பை, கருப்பு உளுந்து, இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டு, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் வந்து இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு ப்ரொமோஷனுக்கே வந்துடுதுங்க. அதனால் நான் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்களே செஞ்சுக்கலாம். நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். கூழ் மாதிரி கிண்டிக்கிறேங்க, உப்பு மட்டும் தான் போட்டு சாப்பிட்றது. அப்புறம் சோறும் சுட செம்மையாக ரெடியாக இருக்குது. சரி இடையில அந்த கூழை சுட அப்படியே குடிச்சிக்கிட்டே வேலையை பார்ப்போம்ட்டு ஒரு கப்பு நல்லா அந்த உப்பு போட்டு தான் எடுத்திருக்கேன். அது கூட வெள்ளரிக்காய் ஒன்று கட் பண்ணி வச்சு சூப்பராக காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான், சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து சரி இவங்களுக்கு வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு காஃபியை வந்து போட்டுட்டு, யார் ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரெட் டோஸ்ட்டு, அம்மாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கூழ் நான் அந்த பண்ணேன் இல்லையா சத்துமாவு கஞ்சி, அதுதான். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு சிம்பிளாக தக்காளி சாதம் மாதிரி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கேரட்டையும் இது வெண்டைக்காவையும் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்கான்றே பாருங்கள், கேரட்டும் வெள்ளரிக்காவையும் கட் பண்ணி வச்சுட்டேன், முடிஞ்சிருச்சு. கையோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கையோட பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டு அப்புறம் 11 மணி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு ஒரு காஃபியை போட்டு கொடுத்துட்டு நானும் குளித்து ஃப்ரெஷ்அப் வந்து ஆகிட்டேங்க. ஸோ அடுத்த ரொட்டீன் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி போயிட்டுருக்குது. ஸோ என்னென்னா இப்போ வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பருப்பு துவையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பருப்பு துவையல்னாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கு ரெடி பண்ணலான்னு. இது 0 ஆயிலுங்க, துவரம்பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான், ஆயிலே சேர்க்காம. அதுக்கப்புறமா இங்கிட்ட தேங்காய் உடச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லைட்டாக சேஞ்ச், ரொம்ப கறியிடக்கூடாது, நல்லா வாசனை வருங்க அந்த துவரம்பருப்பு வந்து வறுக்கும்போது. அப்புறம் அதை அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வரமிளகா, புளித்துண்டு, அது கூட வந்து தேங்காய், அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. காரம் நல்லா சுருக்குன்னு வச்சா அந்த காய்ச்சல் சளிலாம் வந்து இப்போ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதாவது சுருக்குன்னு சாப்பிடும்போது கஞ்சி வச்சு குடிப்போம், அது கூட இந்த துவையெல்லாம் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். துவையெல்லாம் அரைச்சி வச்சுட்டு தண்ணி உப்புலாம் போட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து சோயா சங்க்ஸை வந்து சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கிட்ட காளான்றது அதையும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூட் பண்ணிவிட்டு சோம்பு, பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து எப்பவும் போல் வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து தக்காளி உப்பு போட்டு நம்ம யூஷுவல் எப்பவும் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் ஒரு மிக்ஸ்டு வெஜ் மாதிரி ப்ரோட்டீனும் ஃபைபரும் சேர்ந்த மாதிரி ஒரு இது வந்து பண்ணுறேன், சரிங்களா. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட்டை நல்லா இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறமா அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் வேக டைம் எடுக்கணும். அதுக்கப்புறம் காளான் வந்து சேர்க்குறேன், அது டக்குன்னு வெந்துடும் இல்லையா, அதனால். ஸோ அதையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு அப்புறமா நம்ம சோயா சங்க்ஸை சுடுதண்ணியில் நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம்ல, அதை கையில் பிழிஞ்சிட்டு நம்ம வந்து சேர்க்கணும். அதையும் சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் 65 மசாலா அந்த இது சாப்பிடணும் போல் இருந்துச்சு அந்த ஃப்ளேவரில். ஸோ அது மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம், சரிங்களா. சேர்த்துட்டு லோ ஆயில், இவ்வளோ தான் ஆயில் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணிக்கல, தேவையான உப்பு மட்டும் போட்டு நம்ம அதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு செமையாக ரெடி ஆகிடுங்க. சப்பாத்தி சாப்பிட்றீங்க, இல்லைன்னா மில்லட் ரைஸோ இல்லை ஒரு போர்ஷனை கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் நல்லா ஒரு கடைசி ப்ரெட்டாக வந்து ப்ரௌன் ப்ரெட் வந்து லாஸ்ட்டாக இருக்கும், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது கொஞ்சம் பருப்பு துவையல் வெள்ளரிக்காய் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து சோயா சங்க்ஸு, காளான், கேரட் போட் பண்ணது அது நிறைய வச்சு சூப்பராக மதியம் லஞ்சு முடிச்சிட்டேங்க. நீங்கள் மில்லட் ரைஸோ இல்லைன்னா வந்து ஓட்ஸ் களி, ரவை களி, இது மாதிரி கோதுமை தோசை எதுனாலும் செஞ்சு வச்சுக்கலாம், சரிங்களா, மெயின் போர்ஷனுக்கு. அப்புறம் கையோட வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறமா வந்து கவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவனையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அப்புறமா டைம் ஆயிடுச்சு இல்லையா, சரின்னு வேலை பண்ணிகிட்ருக்கேங்க. என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். ஒரு ஷூட்டுங்க, பிரியாணி மசாலாவுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஷூட்டு, அதை முடிச்சுட்டு இருந்தேங்க. ப்ரொமோஷன் வீடியோலாம் எதில் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்க, இன்ஸ்டாகிராமில் போடுவோங்க. அப்புறம் ஒரு சிலது வந்து யூடியூப்லேயும் போடுறேன்.
ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த காளான் அந்த இது பண்ணால மிக்ஸ்டு இது அதுவும் 2 அவிச்ச முட்டையும் மட்டும் வச்சு இடையில டின்னரை டக்குன்னு முடிச்சிட்டேன், டைம் போகுதுன்ட்டு. அதுக்கப்புறமா இங்கிட்ட வந்து டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்ல, எல்லா வேலையும் முடிச்சுப்புட்டு அவங்களுக்கும் சாப்பாடு எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டேங்க. அப்புறம் கையோட பாத்திரத்தை விலைக்கு போட்டு தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 டின்னர் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க, வேறு எதுவுமே சாப்பிட்றாதீங்க. அப்போ தான் வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான், இன்றைக்கி டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.